ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வைஷு நலபாகம். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சில டிப்ஸ்லாம் சொல்லுவேன், அவ்வளோதான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே எல்லா வெஜிடபிளையும் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேங்க, அது சீக்கிரமாக கெட்டு போயிடுது. அதனால் நான் கொஞ்சம் ஈரம் உணர்றோன்னு வெளியே இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வைப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், இது பிக் பாஸ்கெட்டில் கிடைக்குது, பிக் பாஸ் டெய்லிலையும் கிடைக்குது. வேறு எந்த ஷாப் எதில் கிடைக்க எனக்கு தெரியல. இப்போ இந்த லாக்டவுன் டைமில் கண்டிப்பாக இந்த மஞ்சள் தேவைங்க, அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு காட்டுறேன் வாங்க. நான் வந்து ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேங்க. நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் இப்படி யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கவரு, கிளாத் பேக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் இது நல்லா வந்து காய்கறி வந்து நம்ம எப்படி வைக்கிறோமோ பேக் பண்ணி அதே மாதிரியே இருக்குங்க. 1 மந்த் வரைக்குமே காய்கறி அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது. அதனால தான் நான் அப்படி வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பேப்பர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் நான் எல்லா காய்கறியும் வைக்க போகிறேன். சில காய்கறிகள்லாம் வந்து நான் கவரில் போட்டு வச்சுருவேன், அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபா 70 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் மட்டும் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. அதில் மஞ்சளில் தண்ணி இருந்தது அப்படின்னா அது சீக்கிரமாக முளைப்பு வந்துடும். அதனால் அது தண்ணி இல்லாமல் அப்படியே நல்லா ட்ரையாக ஒரு டப்பர்வேர் பாக்ஸில் ஒரு டிஷ்யூ போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஏர் டைட் கண்டெய்னராக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கான் கூட நான் அப்படியே நார்மலாக அந்த தோல் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருவேங்க. பாருங்கள், ஒரே ஒரு முருங்கைக்காய் இருந்தது, அதை ஒன்று போட்டு வச்சுட்டேன். மற்றபடி நான் பாகக்காய் இதெல்லாம் வந்து கவரில் தாங்க போட்டு வச்சுப்பேன். பீன்ஸ், கேரட்டு, கத்திரிக்காய், கோவக்காய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவரில் தான் போட்டு வச்சுக்கிறேன். மற்றபடி வாழைத்தண்டு, சௌச்சோ இதெல்லாம் தான் நான் வந்து அந்த ஃபாயில் பேப்பரில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளிங்க. இப்படி கூடையில் வைக்கும்போது சீக்கிரமாக அழுக மாட்டேங்குது, நல்லா இருக்குது. மேலே வந்து நான் அப்படியே ஃபாயில் பேப்பர் போட்டு அப்படியே வச்சுருவேங்க. முட்டை, அவ்வளோதாங்க. இது எனக்கு 1 மாதம் நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. இங்கே பாருங்கள், அடுத்து பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இதெல்லாமே நான் வாஷ் பண்ணவே மாட்டேங்க. பூண்டு, இஞ்சி, இது வந்து பார்த்திங்கன்னா புதினா, இது எல்லாமே நான் ஒரு கிளாஸ் பாட்டிலில் மேலே ஒரு டிஷ்யூ போட்டு வச்சுருவேங்க. அடியிலையும் ஒரு டிஷ்யூ போடுவேன், மேலேயும் ஒரு டிஷ்யூ போட்டு வச்சுருங்க. லெமன் பாருங்கள், நான் வாங்கும்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால் நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன். எப்போவுமே தண்ணியில் போட்டு வச்சுக்கணுன்னு இல்லை, பட் இந்த மாதிரி இருக்குது, டல்லாக இருக்குது லெமனு அப்படின்னா நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் ஆனாலும் அப்படியே இருக்குங்க லெமனு. அதனால தான் நான் அப்படி போட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டெல்லாம் நான் இப்படி உரித்து க்ளீன் பண்ணி வச்சுப்பேங்க, தோல் எடுத்துகிட்டு. வேணும் போது நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம், பேஸ்ட்டாகவும் பண்ணி வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம இப்படி வச்சுட்டு எடுத்து பேஸ்ட் பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்குங்க பிரியாணிக்கெலாம் போடும்போது. அதனால தான் பாருங்கள், எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், இப்படி தான் நான் ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம மேலேயே வச்சோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.